பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வராரு? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ 2 விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அவர் வந்து பண்ண போறாரு? எதெல்லாம் வந்து தொடங்கி வைக்கிறாரு? அப்படிங்கிறதையும், இன்னொன்னு இந்திரா காந்தி அவர்களுக்கு அடுத்தபடியா அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸோ ஒரு ரூமர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் தொகுதியில, தூத்துக்குடியில அவர் வந்து கன்டெஸ்ட் பண்ண போறாரு எம்பி எலக்ஷன்ல. ஸோ அதனால தான்ப்பா அவர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு. இது இப்ப இல்ல, லோக்சபா எலக்ஷன் எப்பல்லாம் வரும்போதெல்லாம் வந்து இந்த ஒரு ரூமர் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்காக இந்த விஷயம் இல்ல. இது வந்து தனியா வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கு 4500 கோடி மதிப்பிலான ஸ்கீம்ஸ வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணி முடிச்ச ஸ்கீம்ஸையும் வந்து இப்ப திறந்து வைக்கிறாரு. அண்ட் என்னென்ன பண்ண போறாங்க செயல் திட்டங்கள் அப்படிங்கிறதையும் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அடிக்கல் நாட்டு இது மாதிரியான விஷயங்கள். அதில் முதலாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி விமான நிலையம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், சர்வதேச ஸ்டாண்டர்ட்க்கு வந்து அதை வந்து கொண்டு போகிறாங்க தரத்துக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பயணிகள், அந்த முகமை, விமான பயணிகள் முகமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கட்டட அமைப்பில் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்வையிடுறாரு. ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து திருச்சிக்கு போகிறாரு. ஸோ ஜூலை 26 அவர் திருச்சிக்கு போயிட்டு 9:30 அவரை வந்து ஆளுநர் ரவி அவர்களும் அவருடைய அலைன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் அவருக்கு ஜி.கே. வாசன், அவருடைய பிஜேபி அலைன்ஸில், என்டிஏ அலைன்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாடு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட 1032 கோடிகளுக்கான சில பணிகள்லாம் வந்து நிறைவாயிருக்கு. அதையும் வந்து பார்வையிடுறாரு. அதோட தேசிய நெடுஞ்சாலை துறை, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, அவங்க வந்துன்னா ஒரு 2557 கோடிகளுக்கான அந்த நிறைவான அந்த பணிகளையும் வந்து அவர் திறந்து வைக்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட இந்த கூடன்குளம் அணுமின் நிலையம் தூத்துக்குடி அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கூடன்குள அணுமின் நிலையத்தில் அந்த அட்டாமிக் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த 3, 4 அந்த பகுதிகளில் அந்த மின்சார அமைப்பு, அதுக்கான சில விஷயங்களெல்லாம் வந்து ஏற்படுத்தி தராங்க. இதுக்கான ஒரு செலவு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இந்த எல்லா விஷயமும் சேர்த்து ஒரு 4500 கோடி இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கூடன்குளம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ அடிக்கல் தான் வந்து நாட்டுறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஒரு டைட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தூத்துக்குடியே வந்து திணறக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி, 2000 போலீஸார்கள் 5 அடுக்கு பாதுகாப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது தாண்டி இந்த கடல் சார்ந்த தூத்துக்குடின்றது ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் சார்ந்த பகுதி. அங்கே வந்து அந்த கடல் சார்ந்த பாதுகாப்பும் வந்து பயங்கரமாக வந்து வலுப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி அடுத்தா நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம்னா, ஒரு ரெக்கார்டு. அது என்னதான்ப்பா ஒரு ரெக்கார்டு? அதுதான் இந்த மனுஷன் வந்து என்னென்னா, அந்த ஜாக்கி சேனல் கார்ட்டூனில் வரக்கூடிய அந்த பாம்பு மந்திரக்கல், இந்த ஏதோ மந்திரக்கல் தான் வச்சுருக்காரு போல். ஏன்னா திடீர்னு போகிறாரு. திடீர்னு பார்த்தா மால்தீவ்ஸில் வந்து பிரசிடெண்ட்டை போய் பார்க்குறாரு. அங்கே 2 நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவுகள் பற்றி வந்து கலந்து பேசிகிட்ருக்காரு. டிஜிட்டல் எக்கானமி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில எம்ஓயு, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ டக்குன்னு பார்த்தோம்னா, டக்குன்னு தூத்துக்குடியில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாஸ் ஹீரோக்கள்லாம் படத்தில் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ இதில் என்ன தான்ப்பா ரெக்கார்டு, என்ன ரெக்கார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரா காந்தி அவர்கள் ஒரு லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா லெவலில். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்தாங்க. எப்போனா 1966லேருந்து 1977. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அவங்களுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ரெக்கார்டு இருந்தது. மொத்தமாக பார்த்தா 4077 நாட்கள் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை ஜூலை 25, 2025 வந்து பார்த்தோம்னா, மோடி அவர்கள் 4078 நாளாக வந்து இந்த ரெக்கார்டை வந்து உடைச்சி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதோட பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்தபடியாக நான் காங்கிரஸ் பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அல்லாத ஒரு பார்ட்டியிலேருந்து வந்த ஒருத்தர் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சவர் வந்து பார்த்தோம்னா இவர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்டு இவர் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நான் ஹிந்தி பெல்ட்லேருந்து வந்தவர். அதாவது ஒரு குஜராத்தி பிரைம் மினிஸ்டராக வந்து ஆகி இவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே குஷியாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஒரு மோடியோட சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. என்ன பார்ப்போம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தோம்னா அவர் தான் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து அவர் இந்த
ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆனால் பிஎம் மோடி பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதாவது ஆல்ரெடி குஜராத்தில் வந்து ஒரு 3 டேர்ம் சிஎம்மாக இருந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டராகவும் ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ரெக்கார்டை வந்து அவர் இன்னும் பீட் பண்ணலை. அதை பீட் பண்ணணும் அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக வந்து வின் பண்ணி ஆகணும். அப்படி வின் பண்ணால் தான் நேரு அவர்களுடைய ரெக்கார்டை பீட் பண்ணி ஒரு பெரிய இது வரைக்குமே இந்தியாவில் நான் தான்ப்பா கிங்கு பிரைம் மினிஸ்டரில் நான் தான் அதிக நாளாக வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணுவார். ஸோ அந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா 2029 நடக்கக்கூடிய அந்த லோக்சபா எலெக்ஷனில் அவர் டெஃபினட்டாக வின் பண்ணணும். ஸோ ஹேட்ரிக் அப்படிங்கிறத தாண்டி 4வது முறையாக வின் பண்ண தான் இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்டு ஸோ இதுதான் மோடி அவர்கள் எதுக்காக விசிட். ஸோ இதை தாண்டி சில விஷயம்லாம் இருக்குது. அது என்னென்னா எப்படி என்ன பண்ணலாம், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் அண்டு இவங்க மொத்தமாக, ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் வரதா பேச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு ஃபயராக உள்ளே வந்தது. இது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸை இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம், இந்த என்டிஏ அலைன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பூம் ஆகும், இந்த 2026 எலெக்ஷனில் என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸை மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் வந்து பதிவிடுங்க. அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அதையும் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.